நண்பர்களே, நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ்ல நம்ம யூனிட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, பழைய புக்ல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய புக்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு உரைநடை, 2 செயலி, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம் இருக்கும். ஆனா புது எடிஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தமிழ் விடு தூதுன்னு இருக்கு. சரிங்களா? தமிழ் விடு தூது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, 2வது திராவிட மொழி குடும்பம் பத்தி இருக்கு. தமிழ் ஓவியம் இருக்கு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, 11th இருக்கிற 6ஆம் திணைய பழைய புக்ல 11th 6ஆம் திணை உண்டு. அத 9th புக்ல வச்சிருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா, அ தொடர் இலக்கணம். அந்த இலக்கணத்த எடுத்துட்டு இப்ப எழுத்து அளபெடை வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப புது எடிஷன், புது புக்கு. சரிங்களா? இந்த புக்கெல்லாம் பழைய இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. புது எடிஷன், புது இதுல நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இதுல தமிழ் விடு தூது. சரிங்க. தமிழ் விடு தூது ஒரு செயலா இருக்கு. உரைநடை திராவிட மொழி குடும்பம் உரைநடை இருக்கு. ஒரு துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் திணை ஒரு கதை மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, எழுத்து. ஆனா இலக்கணத்துல எழுத்து இருக்கு. பழைய புக்ல பார்த்தீங்கன்னா, தொடர் இலக்கணம் இருக்கும். அதாவது தன்வினை, பிறவினை, பெயரடை அப்படிலாம் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, எழுத்து. எழுத்து அளபடை இருக்கு. சரிங்களா? வாங்க தமிழ் விடு தூது. சரிங்களா? பழைய புக் மாரி தான். ஆனா இதுல ஒரு சில இது எடிட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்தியை பற்பல. கவிதை அதற்கொரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என பல தூதுவாய்கள் பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூது பொருளாக கொண்டுள்ளது தமிழோடு. அந்த தமிழோடு தூதுல தமிழையே தூது பொருளாக இருக்கு. சரிங்களா? இந்த தமிழோடு தூதுல பாடல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பழைய புக்ல. இதுல கொஞ்சம் பாட்டோட இதுவும் சுருக்கியிருக்காங்க. வாங்க பாட பார்ப்போம். தித்திக்கும் தெள் அமுதாய், தெள் அமுதினும் மேலான முத்திக்கனியே, என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு கேள். சரிங்களா? விளம்ப கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பார்க்கு உறவு என்று மூன்று இனமுத்தும் உண்டோ, திறமெல்லாம் என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய சிந்துமோ. சரிங்களா? அதாவது எக்ஸ்ட்ரா இந்த பாடல்ல பழைய புக்ல இருக்கும். ஆனா இதுல கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருள பாருங்க. குரம், பல்லு இதெல்லாம் ஒரு சிற்றிலக்கிய வகைகள். அது 3 இனம் கேட்டீங்கன்னா, துறை, தாழிசை, விருத்தம். இது 3 இனம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணின்னு கேட்டா சிதறாத மணி. சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளை குறிக்கிறது. சிந்துங்கிறது ஒரு இசைப்பாடல். சரிங்களா? சிந்து என்பது ஒரு இசைப்பாடல். கண்ணின்னா என்னன்னு பார்ப்போம். கண்ணின்னா 2 கண்களைப் போல 2 அடியில பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணிங்கிறார். அதாவது 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணிங்கிறார். அதே போல தமிழ் 2 அடிகளை கொண்ட பாவகையால் கண் எனப்படும். 2 அடிகள் எதுகையா கொண்டிருக்கும். சரிங்களா? இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி எதுகையால இருக்கும். அதாவது 2ஆம் அடி 1 போல இருக்கும். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. இங்க பாருங்க. இத்து தித்திக்கும் முத்திக்கும் இத்து வருதா? உண்ணப்படும் இன்னு. அதே மாரி குரம்க்கு ரேவும் உறவுக்கு ரேவும் 2ஆம் அடிகள் எதுகையிலும் ஒற்றி எழுது. சரிங்களா? அதாவது கன்னிங்கிறது எப்படின்னா 2 அடி பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கன்னிங்கிறவரு. அதே மாரி தமிழ்ல 2 அடி 2 அடிகள் கொண்ட பாவகைகள் கண்ணி எனப்படும். இந்த அடிகள்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் அடியில 2 அடிகளும் எதுகையில 2ஆம் எழுத்துல எதுகை 1 போல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாடலோட பொருள பாருங்க. பாடல் அப்படின்னா, இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்திலும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கடியே இயல் இசை நாடகம் என்று மூன்றாய் சிறந்து விளங்கும் தமிழ். தமிழ் பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடகம் என்று 3ஆய் சிறந்து விளங்குது. அறிவால் உண்ணப்படும் தினே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுவிக்கும் வேண்டுகோள் ஒன்று அதை கேட்பாயா. தமிழை இப்படி கேட்கறாங்க. சரிங்களா? தமிழே உன்னை அறிந்து குறவஞ்சி பள்ளு என்று நூல்களை பாடிய புலவர்கள் சிறப்பு கொள்கிறான். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னிடம் தாழிசை துறை விருத்தம் என்று 3 வகை பாகன். அதாவது 3 வகை பாகன்னு கேட்டா தாழிசை துறை விருத்தம். சரிங்களா? அடுத்து பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று சிந்தாமணியா இருக்கும் உன்னை இசைப்பாடலில் சிந்து என்று அழைப்பதன் என் பெருமை சிந்துமோ தகுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடல் வரிகள் இருக்கும். இதுல பாடல்கள் வரியை கம்மி பண்ணியிருக்காங்க.
பாத்தீங்கன்னா முத்திக்கனி சரிங்களா? முத்திக்கனி அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவகம் சரிங்களா? தெல்லமுதுன்னு கேட்டா பண்புத்தொகை, சிந்தாமணின்னு கேட்டா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சரிங்களா? பாருங்க நூல்வழி பாருங்க. நூல்வழி ரொம்ப முக்கியம். இதுல எல்லாமே முக்கியமான இது. இது பாருங்க, தமிழ் சிற்றிலக்கிய வகையில் ஒன்று எதுன்னு கேட்டா தூது. தூது பார்த்தீங்கன்னா, தமிழ் சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. இந்த தூது எப்படி சொல்றாங்கன்னா, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என வேறு பெயர்களும் அழைக்கப்படுகிறது. இது எப்படின்னா, தலைவன், தலைவியர் ஒருவர் மற்றொருவன்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தும் விதமா, அன்னம் முதல் வண்டு ஈறாக 10 பொருள வந்து தூதா விடுறாங்க. இது என்ன பாவால் ஆனது? தூது வந்து கலிவெண்பாவால் ஆனது. சரிங்களா? இது வந்து தமிழ் விடு தூது வந்து மதுரை கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதா அமைந்துள்ளது. இந்த தமிழ் விடு தூதுல நம்ம வந்து தமிழ் மொழிய தூதா அனுப்புறாங்க. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, மதுரையில கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் எடுத்து தமிழே தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழிய தூதுவிட அமைந்துள்ளது. இந்த தமிழ் விடு தூதுல எத்தனை கன்னிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னி பாடத்தில் குறிப்பிடப்பட்டன. 1930ல வந்து உ.வே.சா சரிங்களா? முதல்ல பதிப்பிச்சாரு. இந்த தமிழ் விடு தூத முதல்ல பதிப்பிச்சவங்க யாருன்னு கேட்டா, உ.வே.சா. எந்த வருஷம் கேட்டா 1930. இதர் ஆசிரியர் யாருன்னு தெரியல. சரிங்களா? தமிழ் விடு தூது ஆசிரியர் யாருன்னு தெரியல. திரும்ப ஒரு தடவ சொன்னா, தூதுங்கிறது ஒரு சிற்றிலக்கியம் வகையில் ஒன்று. இதுக்கு வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் 2 பேர்ல அழைக்கிறாங்க. இது வந்து அன்னம் முதல் வண்டு ஈறாக 10 பொருள தூத விடுறாங்க. இது என்ன வெண்பால் ஆனதுன்னு கேட்டா, களிவெண்பாவால் ஆனது. இது வந்து இந்த தமிழ் விடு தூது வந்து மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழி தமிழ் மொழியே தூதுவரமா அமைந்துள்ளது. எத்தனை கன்னி? அதாவது தமிழோட தூது எத்தனை கன்னிகள் அமைந்துள்ளதுன்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இது வந்து தமிழோட தூது 1930ல வந்து உ.வே.சா முதல்ல பதிப்பிச்சிருக்காரு. ஆனா தமிழோட தூது ஆசிரியர் யாருன்னு தெரியல. சரிங்களா? இதுல பாருங்க. இது லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காதொளி காதொளியும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரு சிந்தாமணியும் மெல்லிடைக்கு மேகலையும் சிலம்பார் இன்ப போதலிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் ஒளிய சூடி நீதியொலியர் செங்கோலாய் திருக்குறள் தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இந்த பாடலை யார் பண்ணுங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். சரிங்களா? இந்த பாடல் வந்து யாரு பண்ணுங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து பாருங்க, திராவிட மொழி குடும்பம். 2வது வந்து உரைநடை. அதாவது திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குது எதுன்னு கேட்டா தமிழ் தான். சரிங்களா? எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமையாவும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் வந்து தமிழுக்கு உண்டு. அது பாருங்க, தொடக்க காலத்துல வந்து மனிதர்கள் வந்து நமக்கு தோன்றிய எண்ணங்களை, அதாவது மெய்ப்பாடுகள், செய்கைகள், குரல்கள் ஒலிகள், ஓவியங்கள் மூலமா பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல இந்த மொழிங்கிற ஒண்ணு பிறக்க முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒண்ணு மெய்ப்பாடுகள், செய்கை காட்டி, ஒண்ணு கூன்னு ஏதாவது குரல் மாதிரி பேசி, இல்ல படங்கள் வரைஞ்சோ இந்த மத்தவங்களும் சரி தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து எப்படின்னா, பருப்பொருளை மட்டும் தான் உணர்த்த முடிஞ்சது. நுண்பொருளை வந்து உணர்த்த முடியவில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் மொழிகளின் காட்சி சாலை. சரிங்களா? மத்ததெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல. முக்கியமானது மட்டும் பார்த்துருப்போம். சரிங்களா? இந்தியாவில் பேசப்படும் இந்தியாவில் வந்து மொழிகள் காட்சிசாலை. இந்தியாவில் வந்து பேசப்படும் மொழிகள் வந்து 1000க்கு மேற்பட்ட. அதாவது பழைய புக்ல பார்த்தீங்கன்னா 1300ன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டவை சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மொழி குடும்பங்கள் எத்தனா 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. அது எதுனான்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டா ஸ்கூல் புக்ல இருந்து வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படி நம்ம டிஎன்பிசி, போலீஸ் சம்மந்தமா படிக்கிறவங்க, டெட் சம்மந்தமா படிக்கிறவங்க, நம்ம இத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிப்பு சம்மந்தமா பயனுள்ள தகவலா இருக்கும். பாருங்க, மொழி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். சரிங்களா? இதுல வந்து இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது யாருன்னு சொன்னாருன்னா அகத்தியலிங்கம். இந்திய மொழிகள் வந்து இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் இருக்கு. அதனால வந்து அகத்தியலிங்கம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னா அகத்தியலிங்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உலகில வந்து குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகம் ஒன்று இந்திய நாகரிகம் ஒன்று. அது எப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆழ்வாருக்கு முன்னு இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இதை வந்து திராவிட நாகரிகம் என்று சுனிதி குமார், ஐராவத மகாதேவன் முதலிய அறிஞர்கள் கருதினர். பாருங்க, திராவிட நாகரிகம் சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா சுனிதி குமாரும் ஐராவதன் மகாதேவன் 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திராவிடன் பேசிய மொழியை திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரினா திராவிடம் என்ற சொல்லை முதல் சொன்னது யாருன்னா குமரில பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதல் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர்.
தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது அப்படி சொல்றாரு. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்ததுன்னு மொழி ஆராய்ச்சியால் கருதினர். அதாவது ஹீராஸ் பாரதியார் வந்து இம்மாற்றத்தை எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். சரிங்களா? தமிழுக்கு அப்புறம் தமிழா. லா வந்து இந்த தமிழ்ல வர ல வருது. அதுக்கப்புறம் தமிழா. தமிழாங்கிறது 2 அடுத்துல 3வது வர இதுல வந்து ல வந்து செவுத்துல ஓடுற பள்ளிக்கு வர ல மாறுது. அதுக்கப்புறம் வந்து டிரமிழா, இட்டிரமிழா, திராவிடா, திராவிடா. சரிங்களா? இப்படிதான் மாறி இருக்குன்னு சொல்லி ஈராஸ் பாரதியார் சொல்லியிருக்காங்க. திராவிடம் என்று சொல்லி முதல்ல சொன்னது யாருன்னா குமரில பட்டர். சரிங்களா? முக்கியமானது கொஞ்சம் ரீகால் பண்ணிடுறேன். அது பாருங்க, இந்திய மொழிகள் வந்து மொழிகளின் காட்சி சாலை சொன்னது யாருன்னா அகத்தியலிங்கம். இந்தியா வந்து பேசப்படும் மொழிகள் வந்து 1000க்கும் மேற்பட்டவை. மொழி குடும்பங்கள் எத்தனை? 4. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். சரிங்களா? அடுத்து பாருங்க, உலகம் குறிப்பிடப்பட்ட பழமையான நாகரிகம் வந்து இந்திய நாகரிகம். இது வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு பிறகு தான் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட நாகரிகம் என்று சொன்னது யாருன்னு கேட்டா சுனிதி குமாரும் ஐராவதன் மகாதேவன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மொழி ஆய்வு. சரிங்களா? மொழி ஆய்வு அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரை தொடக்கம் வந்து இந்திய மொழிகள் அனைவருக்கும் இந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்திய மொழிகள் வந்து வடமொழி மூலமா அதுல இருந்து மற்ற மொழிகள் தோன்றி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்து வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வந்து வடமொழி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி இந்த மொழி வந்து ஐரோப்பிய மொழியிலும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? வடமொழி வந்து ஒரு ஐரோப்பிய மொழியிலும் தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ். அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னோட்டி வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, வடமொழியிலிருந்து தான் இந்தியாவில் அவ்வளோ மொழிகள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கருதிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வந்து முத வந்து வில்லியம் ஜோன்ஸ். அந்த வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி அந்த மொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்ன சொல்லியிருக்காரு. அதே மாரி தொடர்ந்து 1816ஆம் ஆண்டுல பாப்பு, ரஸ்க், கிரீம் இந்த 3 என்ன பண்ணுங்க மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டன. 1816ல மொழி சார்ந்த ஆய்வு மேற்கொண்டது யாருன்னு கேட்டா பாப்பு, ரஸ்க், கிரீம். சரிங்களா? வடமொழி ஆராய்ச்சி பண்ணி வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையன்னு சொன்னது யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆஹ் முதல்ல இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் சரிங்களா என்பவர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் கொஞ்சம் மொழிகள் வந்து ஒப்புமைப்படுத்தி இது வந்து ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். முத வந்து அந்த 4 மொழிகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா பிரான்சிஸ் எல்லிஸ். அது யார் என்ன மொழின்னு கேட்டா நம்ம தென் திராவிட இருக்கிற நம்ம சைட்ல இருக்கிற ஒன்று நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ். சரிங்களா? அந்த 4 மொழியும் ஒப்புமைப்படுத்தி இவர் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த முத சொன்னது யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா? இதே அடுத்து பாருங்க, இந்த மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கலாம். சரிங்களா? என்ன மொழிகள்னு கேட்டா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அடுத்து பாருங்க, 1856ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை யார் எழுதினான்னு கேட்டா கால்டுவெல். அந்த கால்டுவெல் பாருங்களா, திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்ட இனமும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்திய எனவும் குறிப்பிட்டது யாருன்னா கால்டுவெல் தான். 1856ல திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதினது தான் கால்டுவெல். அந்த திராவிட மொழிகள் வந்து ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் வந்து சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தின என்றும் கூற்றி சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கால்டுவெல் தான். சரிங்களா? அதே மாதிரி கால்டுவெலுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்குன்னா சுப்பையா, ராமசாமி, பரோ மடி, அதுக்கப்புறம் எமினோ, கபில் சோமில்லு, ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், விஎச் கிருஷ்ணமூர்த்தி இவங்களும் தான் திராவிட மொழிகளை ஆராய்ச்சி பெரும் பங்கு செய்தார்கள். அடுத்து பாருங்க, திராவிட மொழி குடும்பம் மொழி பரவிய நில அடிப்படையில் அதாவது திராவிட மொழி குடும்பம் வந்து மொழி அடிப்படையில் பரவிய தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி 3ஆ பிரிக்காங்க. அந்த திராவிட மொழியில அது தென் திராவிட மொழி என்னன்னு மட்டும் பார்ப்போம். தென் திராவிட மொழி, நடு திராவிடம், வட திராவிடம் 3ஆ இருக்கு. அதுல வந்து நம்ம இதுல இருந்து கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இது குழப்பி கொடுத்துட்டு இது எது திராவிட மொழி, தென் திராவிட மொழி அல்லாது எது, அல்லது நம்ம பாத்தீங்கன்னா தென் திராவிடம், நடு திராவிடம் கொடுத்துட்டு இதுல வந்து வட திராவிடம் இல்லாத எது அப்படின்னு கூட எப்படி மாத்தி மாத்தி கேட்கலாம். சரிங்களா? இதுல வந்து தென் திராவிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கொத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி. சரிங்களா? இதுல வந்து தென் திராவிட மொழி பார்த்தா ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கொத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. சரிங்களா? இது வந்து தென் திராவிட மொழி. பாத்தீங்கன்னா இதுல வந்து நடு திராவிடம் இதுல வந்து தெலுங்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து தென் திராவிடம், வட திராவிடம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணா போதும். நடு திராவிடம் வந்து உங்களுக்கு குழப்பமற மாதிரி இருக்கும். சரிங்களா? வட திராவிடம் தான் குருக், மால்தோ, பிராகுய். சரிங்களா? இந்த 3 வந்து
வட திராவிட மொழி. மேலுள்ள பட்டியலை சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 மொழி. இதுல வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா 24 மொழி இருக்கு. கீழ வந்து எருக்கலா, தங்கா, குறும்பா, சோளிக்கா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழி எத்தன 28. அதாவது பழைய ஸ்கூல் புக்ல 28ன்னு இருக்கு. ஆனா 28 இதுல மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இதுல பாருங்க, பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. தமிழ் வந்து வடமொழியின் மகளன்று. அது ஒரு தனி ஒரு குடும்பத்துக்கு உரிய மொழி. இது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படி சொன்னது யாருன்னு கேட்டா கால்டுவெல். கால்டுவெல் என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன், தமிழ் வடமொழியின் மக கிடையாது. அது ஒரு தனி ஒரு குடும்பத்துக்கு உரிய மொழி. அது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. அதே மாரி சில சான்றுகள் பாருங்க. கண்ணு, கண் அப்படின்னா தமிழ். இதுல வந்து மலையாளத்துல வந்து பாருங்க கண்ணு, அதாவது மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் வந்து கண்ணு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது 3 சுழி ந. சரிங்களா? அடுத்து கண்ணுன்னு சொல்லி டபுள் சுழி நல வந்து தெலுங்கு குடகும் சொல்லுது. அதே மாரி இங்கன், அதாவது இக்கன், இக்கன்ங்கிறது குறுக். சரிங்களா? கேன் வந்து பர்ஜி, அதாவது கேன் வந்து 3 சுழி ந, கேன் வந்து பர்ஜி, கோன் வந்து தோடா. சரிங்களா? திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள் போலவே அமைந்துள்ளது. சரிங்களா? 3 அப்படின்னா இது தமிழ். சரிங்களா? 3 அப்படின்னா தமிழ். 3 அப்படின்னா இது மலையாளம். சரிங்களா? 3ன்னா மலையாளம். மூடு அப்படின்னா தெலுங்கு. சரிங்களா? மூடுன்னா தெலுங்கு. மூருன்னா வந்து கன்னடம். சரிங்களா? மூருன்னா கன்னடத்துல. மூஜி அப்படின்னா துளு. சரிங்களா? பாருங்க, அடின்னா குரில், ஆடின்னா நெறில், இடுன்னா குரில், ஈடுன்னா நெடில். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, திராவிட மொழியில் பொருட்களின் தன்மை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளன. ஆனால் வடமொழியில வந்து இந்த மாதிரி அமையல. திராவிட மொழியில வந்து பால் பாகுபாடு கரெக்டா இருக்குங்க. ஆனா வடமொழியில் இந்த மாதிரி அமையல. உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்கள் கூட ஆண், பெண் என்று பாகுபடுத்தப்பட்டுள்ளன. வடமொழியில வந்து கைவிரல் வந்து பெண்பால் என்றும், கால் விரல் வந்து ஆண்பால் என்றும். வடமொழியில வந்து வடமொழியில வந்து கைவிரல் வந்து பெண்பால்ங்காங்க. அதே மாதிரி கால் விரல வந்து ஆண்பால் சொல்றாங்க. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காணப்படுகிறது. முகத்தின் பகுதியிலான வாய், மூக்கு, கண் ஆகிய வேறுபாடு பால்களை சுட்டப்படுகின்றன. வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால். ஆண்பால் வந்து வாய் சொல்றாங்க. மூக்கு வந்து பெண்பால். மூக்கு வந்து பெண்பால் எப்படி ஷார்ட்கட் ஞாபகப்படுத்திங்கன்னா, பெண்கள் வந்து பெரும்பாலும் மூக்குத்தி குத்துவாங்க. அதை கூட ஷார்ட்கட்டா வச்சிடலாம். சரிங்களா? கண் வந்து பொதுப்பால் என பகுக்க நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண்பால், பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகின்றன. அக்ரிணை பொருட்களையும் ஆண்பால், ஆண், பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கான பால் விதி இதில் இல்லை. சரிங்களா? பாருங்க, கடுவன். கடுவன்னா என்னது? ஆண் குரங்கு. மந்தின்னா என்னது? பெண் குரங்குன்னு வரும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, களிறுன்னா என்னது? களிறுன்னா என்னது? ஆண் யானை. பிடின்னா என்னது? பெண் யானை. இதே மாதிரி உயர்திணையில வந்து ஆண்பால், பெண்பால் பகுப்பு மாறாக திராவிட மொழியில் மலையாள மொழியில் மட்டுமே அமைந்துள்ளது. அதாவது உயர்திணையில ஆண்பால், பெண்பால் பகுப்பு மாறாக திராவிட மொழியில் மலையாள மொழியில மட்டும் தான் இருக்கு அப்படிங்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான வந்து தமிழ்ல வந்து தனித்தன்மை எதுக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்ல வந்து தனித்தன்மை எதுங்கன்னா, அது தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்த இலக்கண இலக்கியமும் தமிழ்ல இருக்கு. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகள் அல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா உலக நாடுகளிலும் பேசப்படும் மொழி வந்து தமிழ் இருக்கு. எல்லாம் தமிழோட பெருமையை வந்து தனித்தன்மை எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செம்மொழிக்குரிய தகுதி என்னெல்லாம் தகுதின்னா, தமிழ் வந்து தொன்மையா இருக்கணும். இந்த இந்த பாக்ஸ்ல உள்ளது பழைய புக்ல இல்ல. சரிங்களா? புது புக்ல இருக்கு. நான் வந்து பழைய புக்கும், புது புக்கையும் அனலைஸ் பண்ணி தான் அது போட்டிருக்கேன் அந்த வீடியோ. பாருங்க, இப்போ வந்து புது புக்ல வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து 7 எடிஷன் 7 யூனிட் இருக்கு. பழைய புக்ல வந்து 9 யூனிட் இருக்கும். சரிங்களா? பழைய புக்ல 9 யூனிட் இருக்கும். இதுல வந்து 7 யூனிட் தான் இருக்கு. செம்மொழிக்குரிய தகுதி என்னன்னு கேட்டா, தமிழ் வந்து தொன்மையானது, பிறமொழி தாக்கமின்மை கம்மி, தூய்மையானது, தனித்தன்மை உள்ளது, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுநிலை உண்மை, பண்பாடு, கலை, பட்டறி வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை, இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு இதெல்லாம் இருந்தாதான் இது செம்மொழிக்குரிய தகுதி இருக்கும். சரிங்களா? பாருங்க, சில திராவிட மொழியில் பழமையான இலக்கிய வளம், இலக்கண சான்றுகள் இதெல்லாம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ். சரிங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல வந்து சங்க இலக்கியம், அதாவது இலக்கணத்துல வந்து தொல்காப்பியம். அந்த சங்க இலக்கியம் எத்தனாம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னா, பொது ஆண்டுக்கு முன் 5 to 2ஆம் நூற்றாண்டை அலையுது. சரிங்களா? தமிழ்ல வந்து இலக்கியத்துல சங்க இலக்கியம், இலக்கணத்துல தொல்காப்பியம்,
இலக்கியம் அந்த இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் வந்து நூற்றாண்டு கேட்டால் 5 to 2ஆம் நூற்றாண்டு. இலக்கணத்தில் தொல்காப்பியத்தில் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கன்னடத்தில் வந்து கவிராஜ மார்க்கம். சரிங்களா? கவிராஜ மார்க்கம் அதாவது இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் ரெண்டும் தான் சேர்த்து கவிராஜ மார்க்கம். ரெண்டுமே எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டால் 19ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, தெலுங்குல வந்து இலக்கியத்துக்கு வந்து பாரதம், இலக்கணத்துல வந்து ஆந்திர பாஷா பூஷணம். சரிங்களா? பாரதம் வந்து எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டால் 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம் இலக்கணம் எதுன்னு கேட்டால் 12ஆம் நூற்றாண்டு. இது ரெண்டும் கேட்டீங்கன்னா பாரதம், ஆந்திர பாஷா பூஷணம் வந்து தெலுங்கு மொழியில. சரிங்களா? அடுத்து பாருங்க, மலையாளத்துல வந்து ராமசரிதம். சரிங்களா? மலையாளத்துல வந்து ராமசரிதம் பொது ஆண்டுக்கு முன் 12ஆம் நூற்றாண்டு. அதாவது இலக்கியத்துல இலக்கணத்துல வந்து லீலா திலகம். லீலா திலகம் வந்து மலையாளத்துல இலக்கணம். சரிங்களா? லீலா திலகம் எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்டால் 15ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, திராவிட மொழிகளுக்கு சொல் ஒற்றுமை. ஃபர்ஸ்ட் மரம் அப்படின்னா தமிழ்லயே மலையாளத்துல மரம்னா மரம் தான் சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து மானும்பாங்க. சரிங்களா? தெலுங்குல வந்து மானு அதாவது பானுங்கிற மாதிரி மானு அப்படிங்காங்க. கன்னடத்துல வந்து மரம். சரிங்களா? கன்னடத்துல மரம் அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம் 3 இதுலயும் மரம் 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 தாங்காங்க. தெலுங்குலையும் துளுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து மானுங்காங்க, துளுல வந்து மரங்காங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா இதுல வந்து பழைய புக்கில் வந்து கூர்க்கு மொழியும் இருக்கும். அதுல வந்து புது எடிஷன்ல எடுத்திருக்காங்க. சரிங்களா? அது பாருங்க, தமிழ்ல பாருங்க, ஒன்றுக்கு வந்து ஒன்றுன்பாங்க. அதாவது மலையாளத்துல வந்து ஒன்னு அப்படிம்பாங்க. தெலுங்குல வந்து ஒக்கடி. சரிங்களா? ஓக்கடி அப்படிம்பாங்க. சரிங்களா? கன்னடத்துல வந்து ஒந்து. அதாவது ஒன்று அந்த ஒன்னுங்கிற வார்த்தைக்கு கன்னடத்துல வந்து ஒந்து அப்படிம்பாங்க. துளுல வந்து ஒஞ்சி அப்படிம்பாங்க. சரிங்களா? 100ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல வந்து 100 தான்பாங்க. மலையாளத்துல வந்து 100. 100 தெலுங்கு, கன்னடம் 100ங்கிற வார்த்தை தான். ஆனா ரூ வந்து மாறி இருக்கு. சரிங்களா? ரூ வந்து மாறி இருக்கு, பாத்துக்கோங்க. துளு வந்து 100. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து நீக்கு வந்து நீ, மலையாளத்துல நீ தான், தெலுங்குல வந்து நிவ்வு, கன்னடத்துல நின்னு, துளுல வந்து ஈ. சரிங்களா? அதே மாதிரி 2க்கு பாருங்க, தமிழ்ல 2, மலையாளத்துல ஈ2, தெலுங்குல வந்து ஈ2ங்காங்க, கன்னடத்துல வந்து எரடு, துளுல வந்து ரட்டு. சரிங்களா? 4க்கு வந்து நான்கு அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து 4கு அப்படிம்பாங்க. அதாவது கு அப்படின்னு முடிஞ்சாலே அது தெலுங்கு தான். 4 அப்படின்னா கன்னடம். அதே மாதிரி துளுலையும் 4 தான் வருது. சரிங்களா? 5 பாருங்க, தமிழ்ல வந்து 5 5 அப்படின்னா மலையாளத்துல சொல்றாங்க. தெலுங்குல வந்து 5, கன்னடத்துல வந்து 5, துளுல வந்து ஐநூ அப்படிங்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு உயர்தனி செம்மொழியா உலரும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து நிறைய வளவலன்னு இருக்கும். இது நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழ் ஓவியம். ஈரோடு யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழப்பன். சரிங்களா? அதாவது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், ஏனி விரட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமடா ஓதினட, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தனவ தாயனவே, சித்தர் மரபிலை சிதறுங்கள் புது சிந்தனை வீச்சுவே பாய்ந்தனவே, விரலை மடக்கியவன் விசை இல்லை, எழில் வீணையின் என்று சொல்வது போல் குறைகளை சொல்வது விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் பலர்ப்பாய். இந்த பாட்டை பாடினது யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழப்பன். சரிங்களா? தமிழ் ஓவியம் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழப்பன். இந்த பாட்டை பாருங்க, இதான் பாடு. அதாவது இலக்கண குறிப்பு பாருங்க, எத்தனை எத்தனை விட்டு விட்டு இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர். சரிங்களா? அடுக்கு தொடர், இரட்டை கிளவி அப்படின்னா அடுக்கு தொடர்ல வந்து மீனிங் பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவி வந்து பிரித்தால் பொருள் தராது. சரிங்களா? அதான் அடுக்கு தொடர்த்துக்கும் இரட்டை கிளைகளும் வித்தியாசம். சரிங்களா? இப்போ எத்தனை அப்படின்னு தனியா பிரிச்சா அது மீனிங் தருதா, அப்போ அது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க, ஏந்தி அப்படின்னா இது வினையெச்சம். காலமும் அப்படின்னா முற்றுமை. காலமும்னா அதை முடிஞ்சிட்டு அது முற்றுமை. சரிங்களா? நூல்வெளியை பாருங்க, ஈரோடு தமிழப்பன் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் கவிதை. ஈரோடு தமிழப்பன் புதுக்கவிதை, சிறுகவிதை முதலான வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். சரிங்களா? புதுக்கவிதை, சிறுகதை படைப்புகள் வெளியிட்டது யாருன்னா ஈரோடு தமிழப்பன். இவர் பாருங்க, குக்கு, சென்றியு, லிமரிக்கு புது வடிவங்கள் கவிதை நூல்களை தந்தவர். சரிங்களா? குக்கு, சென்றியு, லிமரியு என்ற புது வடிவங்கள் கவிதை தந்த யாருன்னா ஈரோடு தமிழப்பன். வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு எந்த வருடம் சாகித்ய அகாடமி கிடைத்ததுன்னா 2004.
நூலை எழுதுனன்னு கேட்டா ஈரோடு தமிழப்பன். அடுத்து பாருங்க, தமிழப்பன் கவிதை வந்து தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல். தமிழப்பன் கவிதை வந்து தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் வந்து ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரோட கவிதை வந்து எந்தெந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு கேட்டா பிங்கள நிகட்டு. பிங்கள நிகட்டு வந்து இனிமை நீர்மையும் தமிழென ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்னு சொல்றது யாருன்னா பாரதியார். உலக தாய்மொழி தினம் எப்போன்னு கேட்டா பிப்ரவரி மாசம் 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள் ஒன்று இலங்கை, இன்னொன்னு சிங்கப்பூர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் திணை. இந்த 6ஆம் திணை யாருன்னு கேட்டா முத்துலிங்கம். அதாவது பழைய புக்கில் எப்படிங்கன்னா வளரும் செல்வம் சொல்லி ஒரு துணைப்பாடம் இருக்கும். ஆனா இதுல வந்து 6ஆம் திணை. இந்த 6ஆம் திணை பார்த்தீங்கன்னா தமிழ்ல பழைய புக்ல வந்து தமிழ்ல 11th புக்ல இருக்கு. சரிங்களா? பாருங்க, இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். ஒரு சில முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரிங்களா? அதாவது இதுல பாருங்க, தலைவன் தலைவி பிரிந்து போவதை எப்படி சொன்னா நச்சினையில வந்து சொல்லுது. நச்சினை வந்து 153ஆம் பாடல் வந்து தனி மகனார் சினம் கொண்ட அரசின் கொடுமை தாங்க முடியாமல் துயரற்று சொந்த ஊரை விட்டு ஓடிய கதை வந்து வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலக்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் என்கிறார். சரிங்களா? அதாவது தலைவன் தலைவி வந்து பிரிந்து போதை எப்படி சொல்றாங்க, நச்சினையில 153ஆம் பாடல் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, தமிழ் அகதிகள் வந்து கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது 1983ஆம் வருடங்களுக்கு தான் தமிழ் அகதிகள் வந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதியை தமிழர் எவர் ஒருவராலும் மறக்க முடியாது. ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் மேலும் வளர்வது முடியாமல் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரன்ஹீட் 451 சரிங்களா, 451 நூல் வந்து இதைத்தான் சொல்கிறது. அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அயலக தமிழர் தினம். சரிங்களா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளிலும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களும் வாழும் தமிழர்கள் நலம் காக்கும் வகையில் பல்வேறு அயலக பகுதியில் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைக்கவும் அவர்கள் பங்களிப்பு ஏற்கவும் வெளிநாட்டில் உள்ள தமிழக சங்கங்கள் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அயலக தமிழர் தினமாக கொண்டாடுகிறது. அயலக தமிழர் தினம் வந்து எந்த டேட்டுன்னு கேட்டால் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு ஜனவரி 12ஆம் தேதியை இணையவழி கொண்டாடமும் மேலும் தாய்மண் திட்டம் இதனுடன் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதாவது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாருங்க, தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? உலகம் முழுக்கும் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. அதே மாதிரி நியூசிலாந்து இருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க. நியூசிலாந்து அலாஸ்கா வரை பறம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தமிழர்கள் எத்தனை பேருங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. கனடால மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் இருக்காங்க. நியூசிலாந்து அலாஸ்கா வரை எவ்வளவு தமிழர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர். கனடால மட்டும் 3 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசை சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள். இப்போது சூரியன் மறையாத தமிழ் புலம் என்றும் சொல்கிறார்கள். சரிங்களா? 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களும் ஜனவரி 14ஆம் நாள் வந்து தமிழ் பாரம்பரிய நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழ் பாரம்பரிய நாள்னு கேட்டால் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. அதே டைம்ல வந்து அயலக தமிழர் தினம் எப்படின்னு கேட்டால் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. தேதிகள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாருங்க, பணியும் அதாவது சங்க இலக்கியத்துல வந்து 8 என்ன சொல்லுதுன்னா ஐவகை நிலங்கள் சொல்லுது. அதாவது காடும் காடும் சார்ந்த இடமும், மலையும் மலையும் சார்ந்த இடமும், கடலும் கடலும் சார்ந்த இடமும், வயலும் வயலும் சார்ந்த இடமும் அப்படி சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு இன்னொரு 6ஆம் திணை ஒன்று சொல்லு, பனியும் பனியும் சார்ந்த இடம் ஒன்று இருக்கு. இது வந்து 6ஆம் திணை வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியை பாருங்க. 6ஆம் திணை இந்த நூலின் ஆசிரியர்கிட்ட முத்துலிங்கம். சரிங்களா? இலங்கையில உள்ள யாழ்ப்பாணத்தில் அருகில கொக்கு கிராமத்தில் பிறந்தவர். எங்க பிறந்திருக்காங்கன்னா முத்துலிங்கம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஒரு கொக்கு கிராமத்துல வந்து பிறந்திருக்காங்க. பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்காரு. அவர் இப்போ தற்போது வந்து எங்க இருக்காருன்னா கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். வம்ச விருத்தி என்னும் நூல் சிறுகதை தொகுப்புக்கு 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக
1999 அதாவது 1999ல இலங்கை அரசு சாகித்ய அகாடமி பரிசும் வாங்கியிருக்காரு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. 6ஆம் திணை நூலின் ஆசிரியர்னா முத்துலிங்கம். இதுல இலங்கையில யாழ்ப்பாணத்துல கொக்கு கிராமத்துல பிறந்திருக்காரு. இவர் பணி தொடர்பா எங்க போயிருக்காருன்னா, கனடா வசித்து வருகிறாரு. இவர் எழுதிய சிறுகதை நூலுன்னு கேட்டா, அக்கா, மகாராஜா ரயில் வண்டி, திகட சக்கரம் சிறுகதை தொகுப்புல வெளியிட்டிருக்காரு. வம்ச விருத்தி எனும் சிறுகதை தொகுப்பு 1996ல தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றாரு. வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்புக்காக 1999ல இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காரு. சரிங்களா? அது பாருங்க. அடுத்து வந்து இலக்கணம் வருது, எழுத்து. இது வந்து ஒரு தனி வீடியோவா போடலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது இலக்கணம் மட்டும் தனியா வீடியோ போடுறேன். நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸா வந்துட்டுருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அ பெரும்பாலும் மோஸ்ட்லி கரெக்ட்டா இம்பார்ட்டன்ட் வேர்டு ஃபுல்லும் நடத்திருவேன். சரிங்களா? நன்றி.